ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்துக்களின் உணர்வுகளோடு திமுக விளையாட வேண்டாம் என பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், மத பிரச்சினை இல்லாமல் அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தை சீர்குலைக்க பாஜகவும் RSSும் தொடர்ந்து முயற்சி செய்கின்றன. ஆங்கிலேயர் காலத்தில் நிலத்தை அளப்பதற்காக வைக்கப்பட்ட சர்வே தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோருவது இந்துக்கள் மனதை புண்படுத்தக்கூடியது என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியிருந்தார். அமைதி பூங்காவான தமிழகத்தில் மத பயங்கரவாதம் புகுந்ததே திமுக ஆட்சியில்தான். 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழக வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத சம்பவமாக அமைந்தது. இலங்கை தமிழர் அமைப்பின் தலைவர் பத்மநாபா உள்ளிட்ட 12 பேர் 1990ஆம் ஆண்டு சென்னையில் சுட்டுக் கொல்லப்பட்ட போது திமுக ஆட்சிதான் நடந்து கொண்டிருந்தது. இந்த சம்பவமே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமாக அமைந்தது. இவற்றையெல்லாம் தமிழக மக்கள் மறந்திருப்பார்கள் என நினைத்து தமிழகத்தில் அமைதியான சூழலை ஏற்படுத்தியது திமுக தான் என அடித்து விட்டிருக்கிறார் கனிமொழி. திருப்பரங்குன்றத்தில் திருக்கோவிலுக்கு சொந்தமான கந்தர்மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றும் பிரச்சினை நீதிமன்றத்திற்கு வந்தே 100 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. அங்கு தீபம் ஏற்றப்பட்டது நிறுத்தப்பட்டது முதலே அந்த உரிமைக்காக இடைவிடாமல் போராடி வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருநாளில் போராட்டம் நடக்காத ஆண்டே இல்லை. இதையெல்லாம் மறந்துவிட்டு தீபத்தூணை சர்வே தூண் என இந்துக்களை அவமானப்படுத்தியுள்ளார் கனிமொழி. நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறிய பிறகு அது ஹிந்து விரோத இயக்கமாக மாறியது. திமுகவின் கொள்கை நீர்த்து போய்விட்டது. ஆரியம், திராவிடம், வடக்கு, தெற்கு என பேசி மக்களிடம் இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைவாத சிந்தனையை விதித்து அதில் குளிர்காய்ந்து வருகிற கட்சிதான் திமுக. முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைந்த போது அவரது உடலை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்ய நள்ளிரவில் உயர்நீதிமன்றம் சென்று உத்தரவை பெற்றது திமுக. அப்போது நீதிமன்ற தீர்ப்பை அன்றைய மாநில அரசு ஏற்காமல் போயிருந்தால் திமுகவுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருப்பது போல இந்துக்களுக்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது ஒரு சென்டிமெண்ட் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்துக்களின் உணர்வுகளோடு திமுக விளையாட வேண்டாம் என்றும், திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உரிமையை இந்துக்கள் வென்றே தீருவார்கள், அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.